இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்தியா vs ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடிஐயில் யார் ஜெயிக்க போகிறா. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நான் மெயினாக 2 பிளேயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிடுறேன் முன்னாடியே. ஸோ யார் அந்த பிளேயர்ஸ் அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் கௌதம் கம்பீரோட கோச்சிங் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குதா, இல்லை வந்து இவரே சொதப்பிட்டு இருக்காரா இந்தியன் டீமை, அது மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இவர்னால தான் வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ச் வந்து டையில் முடிஞ்சது, செகண்ட் மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேர்ட் ஓடிஐயில் வந்துட்டு யார் செம்மையாக ஆட போகிறாங்கன்னா, கோலி மற்றும் ரோஹித் சர்மா யார் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்திங்க ஃபஸ்ட் பேட் பண்ணால் 100 அடிக்க சான்ஸுகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இவங்க 2 பேர்த்தில் யார் அடிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க, இவர் கௌதம் கம்பீர் எப்படி நம்ம லைனப்ஸை செட் பண்ணியிருந்தார் அதை பார்த்தீங்கன்னா, இப்போ அவன மேட்ச்சில் என்ன லைனப்ஸ் வச்சு விளாண்டாங்கன்னா, ரோஹித் சர்மா, கில்லு, விராட் கோலி இவங்க டாப் 3ல் ஆடினாங்க. அதுக்கப்புறம் சிவன் டுபே, அக்ஷர் பட்டேல் நம்பர் 4 and 5ல் ஆடிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 and 5ல் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் கேஎல் ராகுல். ஸோ அவங்கள வந்து ஒரு ஃபினிஷர் ரோல் ஆட்டம் வந்துட்டு பின்னாடி தள்ளிட்டாங்க. ஸோ சிவன் டுபே டக்குனு வந்து அவுட் ஆகிட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் ஒரு நீட்டான நாக் ஆடினார். ஆனாலும் நீங்கள் வந்து சிவன் டுபே ஒரு ஃபினிஷராக தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ நம்ம எப்படி T20 வேர்ல்டு கப்பில் எப்படி கன்சிடர் பண்ணி ஆடினோமோ அது மாதிரி தான் சிவன் டுபே கன்சிடர் பண்ணி ஆடணும்னு தான் சொல்லுவேன். ஸோ இவங்க ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுலை கொலாப்ஸ் பண்ணனால அவங்களும் அந்தப்பயே பயங்கர ப்ரெஷரில் தான் வந்தாங்க. ஒருவேளை அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா சாலிடாக 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க நின்று அடிச்சு கொடுத்துருக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய பேட்டர் தான், அவரே ட்ரபிள் ஆகிட்டு அவுட் ஆகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்தவங்க எல்லாமே லூஸ் ஆகி விக்கெட்ஸ் லூஸ் ஆகி மேட்சும் தோற்றுருந்தோம். இதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா, பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டே கேமில் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்பின் கிடைக்காது. ஆனால் நைட் கேம் அப்போ பயங்கரமாக ஸ்பின் கிடைக்கும். ஸோ இந்தியா ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோரிங் வென்யூ ஆட்டம் தான் இருக்கும். இதுவே செகண்ட் பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு வந்து ஸ்பின் ட்ராக், பயங்கரமான ஸ்பின் ட்ராக் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓடியிலேயே செகண்ட் ஓடியிலேயே என்ன வித்தியாசம்னா, ரோஹித் சர்மா வராரு, அடிச்சு கொடுக்குறாரு. அவர் விக்கெட்டை லூஸ் ஆகுதா, டக்குன்னு இந்தியா லூஸ் ஆகிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் விக்கெட்ஸ்லாம். ஸோ அந்தளவுக்கு பெருசாகவும் யாரும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் ரோஹித் சர்மாக்கு அடுத்தது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடின பிளேயர். ஸோ மற்ற எந்த பிளேயர்ஸும் அந்தளவுக்கு டீசெண்டாக ஆடலன்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த மேட்ச் தேர்ட் மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச், இல்லைனா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஸ்ரீலங்கா இது வரைக்கும் நம்மளை வந்து சீரீஸ் வந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாக்கு ஒரு டெபியூ சான்ஸ் கொடுப்பாரு தான் நினைக்கிறேன் கம்பீர். ஸோ ஏன்னா பாருங்கள், ஹர்ஷித் ராணா வருவார் டீமுக்குள்ளே, எப்படியும் டெபியூ சான்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று அடி வாங்குவார், இல்லைனா நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார், அதுதான் நடக்கும். ஸோ இன்னும் வந்து நான் மேஜராக ஒன்று சொல்கிறது என்னென்னா, ருத்ராஜ் கெய்க்வாடை ஏன் இவர் கம்பீர் ட்ராப் பண்ணாருன்னு அந்த நியூஸ் வந்து வெளியிட மாட்டேங்கிறாரு. ஸோ இவர் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஃபேவரே பண்ண மாட்டார். ஸோ உங்களுக்கே தெரியும், டோனி எப்போ பார்த்தாலும் டோனியை வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்க பிளேயர் தான் அது கௌதம் கம்பீர் ஒருத்தர் தான். ஸோ இப்பயும் திருப்பி அது தொடர்றது தான். சிஎஸ்கே பிளேயர் ஒவ்வொருத்தங்களும் சான்ஸை குறைச்சிட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ தான், பை.